ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி, தேங்காய் பால் பச்சை பட்டாணி சாதம். இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் 3 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி சாதாரண ரைஸ்லேயும் நம்ம செய்யலாம். வழக்கமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸில் கூட இது தாராளம் செய்யலாம். பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். கனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை குக்கர்லேயும் செய்யலாம், கடாயிலையும் செய்யலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதோட எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது தேங்காய் எண்ணெய். இதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது முழுசாக நெய்யில் கூட செய்யலாம், இல்லை முழுசாக எண்ணெயிலையும் செய்யலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலம், நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டுட்டு இது கொஞ்சம் பொரியிற வரை விட்டுக்கலாம். அடுத்ததாக 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். 3 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 4 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 4 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 4 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே சேராது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேராது, ஜஸ்ட்டு பச்சை மிளகா தான். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பருவத்துக்கு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸும் கிடைக்கும். அடுத்ததாக நான் இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இதை உதுத்தெடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியோட காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்ல பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம உதுத்து வச்ச பச்சை பட்டாணியை சேர்க்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச பட்டாணியும் சேர்க்கலாம். அப்படின்னா 8 மணிக்கூர் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக இதில் நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலாவை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 3 கப் அளவு அரிசி எடுத்திருந்தோம். 1 கப்புக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் வச்சு 3 கப்புக்கு 6 கப் அளவு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்தால் போதும். அதே மாதிரி குக்கரில் 15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். கடாயில் 20 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் முதல்ல வதக்கும் போது தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். வெயில் சமயத்தில் நம்ம அதிக காரமான உணவு இல்லை அதிக மசாலெல்லாம் சேர்த்த உணவு எடுக்க விரும்ப மாட்டோம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தேங்காய் பால் பச்சை பட்டாணி சேர்த்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப இதமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் நான் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டேன். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு வெயிட், அதாவது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சு மேலே வச்சுருக்கேன். கடாயில் 20 நிமிஷம் ஆகும். முதல் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். குக்கர்லன்னா கரெக்டாக 15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போது சாதம் அழகாக வெந்திருக்கு. பட் இதுக்கு மேலே ஃபைனல் டச்சாக 2 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். நெய் அதிகம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் நெய் அதோட மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சூப்பரான பச்சை பட்டாணி தேங்காய் பால் சாதம் அருமையாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி, டேஸ்டான ரெசிபியும் கூட. வெயிலுக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி.